Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா the distance s an object travels under the influence of gravity in time t seconds is given by s of t is equal to ஒரு function வந்து கொடுத்துருக்காங்க where g is the acceleration due to gravity, a and b are constants. Verify whether the functions s of t is 1 to 1 or not. இப்போ இந்த s of t ஃபங்க்ஷனை வந்து நம்ம 1 to 1 இல்லையான்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? இப்போ 1 to 1 என்ன அர்த்தம்? ஒரு பேருக்கு ஒரு எலிமெண்ட் வந்து பேராக இருக்கணும், தனித்தனி டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட் வந்து இமேஜாக இருக்கணும். அப்போனா அது வந்து 1 to 1ன்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த சம்மை வந்து நான் ரெண்டு விதத்தில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட் டைப் பாருங்கள். s of t equal to 1/2 gt ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. 2 டைப்ஸில் நான் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு உங்கள் ஸ்கூலில் எப்படி பண்ணுறாங்களோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா டீக்கு ஒரு வேல்யூவாக கொடுத்து டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் வருதான்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? டீக்கு வந்து ஒரு வேல்யூ டொமைன் கொடுத்து வர கோடொமைன் வந்து தனித்தனியாக டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்டாக இருக்கான்னு பார்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் டி இருக்க இடத்துல 1 போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ 1 போட்டிங்கன்னா 1/2 இன்ட்டு ஜி 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பின்னு வரும். இப்போ ஜி 1 ஸ்கொயர் இஸ் 1, அப்போ என்ன வரும்? 1 இன்ட்டு ஜி g/2 ப்ளஸ் ஏ இன்ட்டு 1 ஏ ப்ளஸ் பி. ஸோ இப்போ எனக்கு s of 1ங்கிறது இப்படி ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி டி இருக்க இடத்துல 2ன்னு போட போகிறேன். அப்போ என்ன வரும்? 1/2 இன்ட்டு ஜி டி இருக்க இடத்துல 2, அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு 2 ப்ளஸ் பி. இப்போ 1/2 ஜி 2 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 4 ப்ளஸ் ஏ இன்ட்டு 2 வந்து 2ஏன்னு வருமா ப்ளஸ் பி. இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். 2 1s are 2 2s are. இப்போ இங்கே என்ன வருதுன்னா 2g ப்ளஸ் 2a ப்ளஸ் b. ஸோ s of 2 வந்து நம்மளுக்கு 2g ப்ளஸ் 2a ப்ளஸ் b அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? அதாவது 1 போடும்போது சம் எலமெண்ட் வருது, 2 போடும்போது சம் எலமெண்ட். ஸோ தனித்தனி டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டாக தான் வருது. ஸோ எவ்ரி டொமைன் ஹேஸ் டிஸ்டிங்க்ட் கோடொமைன். ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம்? எவ்ரி t வேல்யூ has distinct codomain அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்லிடலாம்? s of t is 1 to 1. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் போடலாம். சரிங்களா? இன்னொரு விதமாகவும் இந்த சம் போடலாம். இது ஒரு டைப். ஓகே, எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டம். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு டைப் என்னென்னா, நம்ம என்ன எடுக்கிறோன்னா t1 t2ன்னு எடுத்துக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் s of t equal to 1/2 gt ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பி. இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 to 1னாலே நம்ம s of t1 equal to t2ன்னு எடுப்போம் இல்லையா? அதாவது a1 equal என்ன இருக்கோ அந்த வேரியபிளை 1 2ன்னு கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி நான் இப்போ கொடுக்க போகிறேன். சரிங்களா? இப்போது இங்கே என்ன பண்ண போகிறோம்? t1 t2 ஃபஸ்ட்டில் இருக்கிறது t1 கொடுக்க போகிறோம். அப்போ 1/2 g t1 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ t1 ப்ளஸ் பின்னு வரும். அடுத்து t இருக்க இடத்துல t2ன்னு கொடுக்க போகிறோம். அப்போ 1/2 g t2 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ t2 ப்ளஸ் பி. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த புக்கு இருக்கிறது எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போகிறேன். இப்போ 1/2 g t1 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ t1 ப்ளஸ் பி. இது எல்லாமே இந்த பக்கம் வரும்போது மைனஸ்ன்னு மாறும். 1/2 g t2 ஸ்கொயர் மைனஸ் ஏ t2 மைனஸ் பி ஈக்குவல் டு 0. எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதையும் பேர் பண்ணிக்கலாம், இதையும் பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகிடும். இப்போ இதையும் பேர் பண்ணும்போது 1/2 g t1 ஸ்கொயர் மைனஸ் 1/2 g t2 ஸ்கொயர். இது ரெண்டும் கேன்சல் ஆகாது, ஏன்னா இங்கே t1 t2 வேறு வேரியபிள். அடுத்து இதையும் பேர் பண்ண போகிறேன். ஏ t1 மைனஸ் ஏ t2 ஈக்குவல் டு 0. எதுக்காக பேர் பண்ணலாம்? காமன் வெளியே எடுக்க போகிறோம். இதுலேருந்து சம் காமன், இதுலேருந்து சம் காமன் வந்து நான் வெளியே எடுக்க போகிறேன். ஸோ இதில் என்ன காமனாக இருக்குன்னா 1/2 g காமனாக இருக்குது. ஸோ காமனாக வெளியே போயிடுச்சுன்னா மீதி இங்கே இருக்கிறது t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர். இங்கே வந்து என்ன எடுக்க போகிறேன்னா ஏவை வந்து காமனாக எடுக்க போகிறேன். ஸோ அப்படி ஏவை காமனாக எடுக்கும் போது இங்கே பேலன்ஸ் இருக்கிறது t1 மைனஸ் இங்கே பேலன்ஸ் இருக்கிறது t2 ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா? இப்போ இங்கே என்னென்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது t1 ப்ளஸ் t2 இன்ட்டு t1 மைனஸ் t2ன்னு கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் a into
t1 minus t2 equal to 0. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு காமன் இருக்குது. என்ன காமன்னா t1 minus t2 t1 minus t2 வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியே எடுக்க போகிறேன். ஸோ டேக்கிங் t1 minus t2 as காமன். ஸோ இப்போ t1 minus t2 வெளியே போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இங்கே இது இருக்குது. அப்போ 1/2 g into t1 plus t2. இங்கே வந்து t1 minus t2 வெளியே போயிடுச்சு. மீதி இருக்கிறது plus a equal to 0. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன வரும்னா இங்கே என்னென்னா t1 minus t2 equal to 0ன்னு வரும். இல்லைனா 1/2 g into t1 plus t2 plus a equal to 0ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது இங்கே t1 minus t2னா t1 equal to t2 நம்மளுக்கு கிடச்சிருச்சு இல்லையா? அதாவது t1 minus t2 equal to 0னா t1 equal to t2. ஸோ ரெண்டுமே ஈக்குவல்னு வந்துட்டதுனால நம்ம என்ன சொல்கிறோன்னா s of t is 1/1. 1/1 ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இந்த சம் வந்து ரெண்டு விதமாகவும் போட்டுக்கலாம். ஒன்று வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாம், 1 2 3 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம t1 t2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுட்டாலும் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் தான் வரும். ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.